நம்ம உரிமையை பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் ஒரு பழமை பாய்ந்த கெத்தான ஒரு வார்த்தையை எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த வார்த்தை தான் கெழுத கை. சங்கத்தமிழில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இது வெறும் உரிமை கிடையாது, இது ஒரு அன்பு கலந்த அதிகாரம். இப்போ ஒருத்தன் நம்மக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமலே நமக்காக ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிக்கிறான் பாரு, அங்கே தான் இந்த பழமை பாய்ந்த வார்த்தையுடைய கெத்து பிரதிபலிக்குது. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நண்பன் நம்மள்ட்ட கேட்காமல ஒரு காரியத்தை செஞ்ச ஏன்டா என்னை கேட்காம பண்ண அப்படின்னு கேட்காத, அவன் உரிமை எடுத்து நமக்காக அந்த நல்ல காரியத்தை பண்ணாம பாரு, அதை ஏற்றுக்கோ, அப்ரிஷியேட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா கேட்டு செய்கிறது உதவி, ஆனால் கேட்காமலே உரிமை எடுத்து ஒரு நண்பன் பண்ணுறான் பாரு, அதுதான் உண்மையான நட்பு. ஈகோ இருக்கிற இடத்துல இது இருக்காது, ஆனால் கெழுதக்கை இருக்கிற இடத்துல தோத்து போகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதாங்க நம்ம தமிழ் கலாச்சாரம் சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பவர்ஃபுல் பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு மறந்துடாமல் காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு திருவார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க தமிழ்.